ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அனுரா அரசாங்கத்தை மையப்படுத்தி பல செய்திகள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இப்பொழுது ஒரு செய்தி மிக பரபரப்பாக பேசப்படுகிறது. அது என்ன செய்தி என்றால், முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை கைது செய்வதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சியாளர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகிறது. அதற்கான இரகசிய களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் வருகிறது. இது உண்மையா என்கின்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது ஆட்சியாளர்களை எதிர்த்து கடுமையான போராட்டங்கள் பல இடங்களில் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆட்சியாளர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அதன் பின்பு அந்த நம்பிக்கை சிதைவுபட தொடங்கிவிட்டதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. தற்பொழுது ஆசிரியர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கும் சில மாதங்களுக்கு முன்பு செம்மணி போராட்டம் வேகம் கடுத்தியது. அப்படி தொடர்ச்சியாக போராட்டங்கள் அரசை எதிர்த்த களத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே வேளையில் முன்னாள் ஜனாதிபதிகள் மறைமுக கூட்டணிகளை வைத்துக்கொண்டு அனுரா ஆட்சியை எதிர்ப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அரசியல் ஆய்வாளர்கள் எடுத்து வைக்கிறார்கள். எனவே அனுரா ஆட்சிக்கு அது ஒரு பெரிய குந்தகமாக மாறிவிடும் என்கின்ற செய்திகளும் வருகின்றன. உண்மையிலே அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படுகிறதா என்றால், அறிந்த வகையில் அப்படி ஒரு நிலைப்பாடு சஜித் பிரேமதாசா தலைமையில் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் ஆட்சியாளரை நெருக்கடிக்குள் கொண்டு செல்வதற்கான களங்களை அந்த முன்னாள் ஜனாதிபதிகளை சார்ந்தவர்கள் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில்தான் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை கைது செய்வதற்கான களத்தோடு ஒரு இரகசிய நகர்வை எடுத்திருக்கிறது அரசாங்கம் என்ற செய்தி பரவலாக பேசப்படுகிறது. அப்படி என்றால் யார் அந்த ஜனாதிபதி என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படலாம் என்று. ஆனால் நமக்கு தெரிந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது, இதற்கு முன்பு ரணில் விக்ரமசிங்கேவை சிறப்பு புலனாய்வுத்துறை அழைத்து விசாரணை நடத்தியது. சுமார் 4-5 மணி நேரம் இந்த விசாரணை தொடர்ந்தது. இந்த விசாரணைக்கு பின்பு ரணில் விக்ரமசிங்கே அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கேவை கைது செய்வதற்கான எந்த நிலைப்பாடும் அரசிடம் இல்லை என்பதுதான் நிஜம். எனவே அரசு இப்பொழுது யாரை கைது செய்ய போகிறது என்கின்ற விடயம் பெரும் கேள்விகளாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் சரத் பொன்சேகா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தும் அதற்கு அரசு கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை மையப்படுத்திய செய்திகளையும் நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றன. சரத் பொன்சேகா இப்பொழுது அழுத்தமாக ஒரு செய்தியை எடுத்து வைக்கின்றார். அந்த செய்தி என்னவென்றால், முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை கைது செய்வதற்கு அரசு காவல்துறையை முடுக்கி விட்டிருக்கிறது. கூடிய விரைவில் அவர் கைது செய்யப்படுவார். அப்படி கைது செய்யப்படுகின்ற முன்னாள் ஜனாதிபதி சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாத ஒரு நிலையில் அவர் தொடர்வார் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அப்படி என்றால் உண்மையிலே ஒரு ஜனாதிபதியை கைது செய்வதற்கான களம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. இதே வேளையில் சரத் பொன்சேகாவும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் இரகசியமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. சரத் பொன்சேகா தனக்கான பதவி கேட்டதாகவும் அந்த பதவியை மையப்படுத்திய ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் அரசு சார்பில் அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரத் பொன்சேகா எங்களிடம் எந்த கோரிக்கையும் வைத்துவிட்டு அவர் எங்களோடு இணைந்து பேச வரவில்லை. அவரை பொறுத்த மட்டில் பல உண்மைகளை அவர் இப்பொழுது சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். அந்த உண்மைகளை ஆய்வு செய்ய வேண்டிய களத்தில் அரசு இருக்கிறது. எனவே சரத் பொன்சேகாவோடு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் சரத் பொன்சேகா எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என்ற செய்தியை அரசு சார்பில் அரசின் உயர் அதிகாரி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே வேளையில் இன்னொரு செய்தியும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது. அது தற்பொழுது நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய செவ்வந்தி அவர்கள்.
இந்த செவ்வந்தி அவர்களை கைது செய்து கொண்டு வரப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பெறக்கூடிய களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன வாக்குமூலம் கொடுக்கிறார் அதனை மையப்படுத்தியதான் அரசியல் தலைவர்கள் கைது என்கின்ற ஒரு நிலைப்பாடு உருவாகலாம் என்கின்ற செய்திகள் பேசப்படுகின்றன. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் செவ்வந்தி கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தை மையப்படுத்தி யாரை கைது செய்வதற்கு அரசு தயாராகி கொண்டு இருக்கிறது என்றால் கோத்தபய ராஜபக்சேவை கைது செய்வதற்கு அரசு தயாராகி கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் ஒரு அரசு புரசலாக வெளியே வர தொடங்கி இருக்கின்றன. உண்மையிலே கோத்தபய ராஜபக்சேவை கைது செய்வதற்கான தீவிர களத்தோடு அரசு முன்னேற தொடங்கி இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. ஆனால் அரசை பொறுத்த மட்டில் கோத்தபய ராஜபக்சேவை கைது செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பதற்கான காரணத்தின் பின்னணியில் பல விடயங்கள் இருக்கிறது என்றுதான் சொல்கிறார்கள். தற்பொழுது ஒருவேளை அரசு கோத்தபய ராஜபக்சேவை கைது செய்து விட்டால், எப்படி ரணிலை கைது செய்ததோ அதுபோல கோத்தபய ராஜபக்சேவை கைது செய்து விட்டால் உடனடியாக ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்படும். புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொடுத்த அசைன்மென்ட்டை அனுரா அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் பேசுபடு பொருளாக மாறும். ஆனால் உண்மையிலே அப்படித்தான் அனுரா ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்களா என்றால் இல்லை. அனுரா ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில் முன்னால் இருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் செய்த தவறுகளை கண்டுபிடித்து அவர்களை தண்டனையில் நிறுத்தக்கூடிய களத்தை எடுத்து விட்டாலே அரசியல் களத்தில் நமக்கான எதிர்ப்புகள் இல்லை என்கின்ற ஒரு களத்தை உருவாக்கி விடலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தீவிரமான களத்தோடு முன்னாள் ஜனாதிபதிகள் மூலம் ஜனாதிபதிகளுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை இந்த ஆட்சியாளர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இதுதான் தற்பொழுது உள்ள ஒரு பரபரப்பு செய்தியாக இருக்கின்றது, தற்பொழுது பேசப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது. கோத்தபய ராஜபக்சேவை எதற்காக கைது செய்வார்கள் என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அங்கு பிரதானமாக வந்து நிற்கக்கூடிய கதாபாத்திரமாக செவ்வந்தி அவர்கள் இருக்கிறார் என்பதுதான் பதிவு. செவ்வந்தி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் அந்த வாக்குமூலத்தை ஒரு சத்திய பிரமாணமாக எடுத்துக்கொண்டதின் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் கைது நடவடிக்கைக்கான களத்தை வேகப்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது கைதுக்கான களம் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பறைசாற்ற வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது சரத்து பொன்சேகா சொல்லக்கூடிய விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சேவுக்கு சிக்கலா என்பதை விட கோத்தபய ராஜபக்சேக்குத்தான் சிக்கல் என்பதுதான் தற்பொழுது உள்ள அரசியல் களம் எழுதியிருக்கக்கூடிய காட்சி செயல்பாடு அனைத்துமே. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.